தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, உயிர்த்த 40ஆம் நாள் இயேசு விண்ணகத்திற்கு ஏறிச் சென்ற நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை கூறி இத்திருப்பலிக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தனது இறையாட்சி பணி தொடர தன்னுடைய சீடர்களை தொடர்ந்து பணி செய்யுமாறு கட்டளையிடுகின்றார். தனது பணி தொடர துணையாளரை வாக்களிக்கின்றார். திருமுழுக்கினால் இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு மனத்தவராய் இருத்தல் வேண்டும் என புனித பவுல் அறிவுறுத்துகின்றார். உயிர்த்த இயேசுவின் அருள் நம்முடைய குடும்பத்திலும் நாம் வாழும் சமூகத்திலும் ஒற்றுமையை தந்தருளவும், நாம் ஒற்றுமையின் கருவிகளாக நற்செய்தியின் பணியாளர்களாக திகழவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து கமலா மிஷியர் குட்வின் ஃபெர்னாந்து மரித்த 6வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சிசிலி என்பவரின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த காசிராஜன் என்பவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜேம்ஸ் செல்வி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், 21வது திருமண நாளை கொண்டாடிய இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகளின் மேற்படிப்பிற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும் செய்கின்ற தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறார்கள். VKA குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த சூசைக்கு தெரியான் இவர்களது இறந்த 7வது ஆண்டை நினைவு கூர்ந்து அன்னாரது ஆன்மா ஆண்டவருக்கு இளைப்பாற வேண்டும் என்றும் சகல ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நேற்று தனது 1வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடிய நிவேக் ரோஸ்னி தம்பதியினரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் தொடர்ந்து மகளுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரிய பாக்கியம், ஞான சிரோன்மணி, சிலுவை அருள் சேவியர் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த ஏனைய ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். லூர்து இருதயம் அமல புஷ்பம் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று திருமுழுக்கு பெறுகிற குழந்தை அந்தோனி மிஸ்டிகாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை குழந்தையை அன்பியம் இந்த வார திருப்பலியை நமக்கு சிறப்பு செய்கிறார்கள். எனவே தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள எல்லா அன்பியங்களையும் ஆண்டவர் நிறைவான முறையில் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், பணிவாழ்வு உயர வேண்டும் என்பதற்காகவும், குழந்தைகளுடைய படிப்பு நன்மைக்காகவும் தொடர்ந்து வளர்ச்சிக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தார் என்கின்ற மாபெரும் உண்மையை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். இப்பெருவிழாவில் இறைவனின் திரு அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு அது தருகிறது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தொடக்க திருவையின் நம்பிக்கை அறிக்கையை சுருங்க சொல்வதென்றால் இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்து விண்ணகம் சென்றார், விண்ணகம் சென்றது போலவே அவர் மீண்டும் வருவார் என்பதுதான். இன்றைக்கும் நமது நம்பிக்கை என்பது இயேசுவின் இரண்டாம் வருகையையே மையப்படுத்தி இருக்கிறது. இயேசு மீண்டும் வருவார் என்ற நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும் முதல் வாசகத்தை கேட்போம்.
முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. எல்லோருக்குள்ளும் இருக்கிறார், அதே வேளையில் அனைத்தையும் கடந்திருக்கிறார் என்பதால் அவர் கடவுள் என அழைக்கப்படுகிறார். அனைத்திலும் இருப்பது, அனைத்தையும் கடந்திருப்பது என்பது கடவுளின் முக்கியமான இரு பரிமாணங்கள் ஆகும். இயேசு நம் மத்தியில் இருக்க கடவுள் நிலையில் இறங்கி வந்தார், எங்கும் நிறைந்திருக்க வானுலகிற்கு மேலாக ஏறி சென்றார் என விண்ணேற்றத்தின் மேன்மையை எடுத்து சொல்லும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திரு வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவரும் ஒன்றே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதர்களாகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 16வது அதிகாரம்
ஆண்டவருடைய வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மார்க் நற்செய்தி 16:15 முதல் 20 முடிய உள்ள வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் என்கின்ற கனவோடு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த மண்ணகத்தை விண்ணகம் போல மாற்றிவிட வேண்டும் என்று வந்த இயேசு கிறிஸ்து தான் தொடங்கிய பணியை, ஆரம்பித்து வைத்த வேலைகளை எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அதாவது நாம் தொடர்ந்து செயலாற்றுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் தன்னுடைய இந்த பயணத்தை விண்ணக பயணமாக, விண்ணேற்பு பயணமாக மாற்றிக்கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நாள் ஆண்டவரின் விண்ணேற்பு பெருநாள், நமக்கு ஒரு முன் அடையாளமான நாள். நாமும் அந்த விண்ணேற்பு நிலையில், விண்ணகத்தை இந்த மண்ணகத்தில் வாழுகிற ஒரு மனநிலையில் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையிலும், ஆண்டவர் நம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் உண்மையிலேயே மதிப்பு வைத்திருந்தால், ஆண்டவரே, நீர் சொன்னபடி நீர் ஆரம்பித்து வைத்த இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றுகிற, இந்த மண்ணகத்தை விண்ணகமாக மாற்றுகிற ஒரு ப்ராசஸ், ஒரு படிநிலையில் நான் என்னையும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்கின்ற வாக்குறுதி கொடுத்தால் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். அதெல்லாம் ஒப்பேராத ஆண்டவரே, நானோ பாவப்பட்ட ஜீவன், எனக்கோ இவ்வளவுதான் விவரம், அதனால் நான் இந்த உலகத்தில் கிடந்து பாடாப்பட்டு இருக்கிற ஆட்களெல்லாம் பாடாப்படுத்தி அப்படி தான் எனக்கு வாழ முடியும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு நிச்சயமாக பெரிய ஒரு செய்தியாக அல்லது கொண்டாட்டமாக அல்லது பெரிய ஆசீர்வாதமாக இருப்பது கடினம். 1 2 நாளே புரியாத ஆட்கள் உலகத்தில் நிறையா இருக்காங்க. 2 2 4ன்னு சொன்னாலே அது எப்படி, ஏன் 3 இருக்காது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் உலகத்தில் நிறையா இருக்காங்க. இப்படி ரொம்ப எளிய தத்துவங்களை, எளிய உண்மைகளை புரிந்து கொள்வதே கடினமாக இருக்கிற காலகட்டத்திலே இந்த வாரம் பார்த்திங்கன்னா விண்ணேற்பு. அவன் உடனே கேட்குறான், அந்த பையன் அன்னைக்கு காலேஜில், ஃபாதர், ஒரு காலத்தில் சேட்டலைட் இல்லை, மோட்சம் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, இப்போ இந்த பூமி இப்படியே சுற்றிக்கிட்டு வருது, சேட்டலைட் இருக்குது, விஞ்ஞான கருவிகள் நிறையா இருக்குங்க, சூரியன் எவ்வளவு பவராக எரியுது, சூரியனுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னுலாம் கண்டுபிடிச்சிட்டான், இந்த மோட்சம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கி போடலாம், ஏதாவது பட்டா பத்திரா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சும்மா சொல்லுங்கள். விஞ்ஞானம் வளர வளர, மூளை வளர வளர கேள்வியும் கிண்டலும் அதிகரிக்கும். அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா கேள்வி நியாயமான கேள்வி. விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் மோட்சம் மேலே இருக்கு, நீங்கள் இப்போ மேலே இல்லை, பூமி சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறான். அப்போ மேல் நோக்கி நீங்கள் கையை கட்டும் போது இது கீழே வந்துடும், இது சைடில் போயிடும். மேலேன்னா எங்கே இருக்குது நமக்கு? இது சும்மா சூரியன் கிழக்கே உதிக்கிறதுன்னு சொல்லி பழகிட்டோம். சூரியன் உட்கார்ந்த இடத்துல இருக்குது, பூமி தாண்டா சுற்றி வருதுன்னு சொல்லிட்டான், நமக்கு தலையே சுற்றுது. விஞ்ஞானம் சொன்னதை நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியுமா? அப்போ டெய்லி காலையில் கிழக்க சூரியன் உதிக்க மாதிரி தெரியுத, அது தெரியத்தான் செய்யும், ஆனால் அது இருந்த இடத்துல தான் இருக்குது. நீ சுற்றுறதுனால தான், நீ மூவ் ஆகிறதுனால அது உனக்கு அப்படி தோன்றுகிறது அப்படின்னு ஒரு உண்மையை சொன்னான். ஆனால் இந்த விஞ்ஞான உண்மை ஆன்மீக உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. எனவே இந்த விஞ்ஞானத்தை வைத்து இந்த மாயை என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, இந்த உலகம் என்பது ஒரு மாயை தோற்றம். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன்ல.
நீங்கள் வேற, நான் வேற, நான் வேற, இந்த மெழுதிரி வேற, நான் வேற, இந்த செடி வேற, அல்லது இன்பம் வேற, துன்பம் வேற, அல்லது சந்தோஷம் வேற, வருத்தம் வேற, அல்லது வெற்றி வேற, தோல்வி வேற, அல்லது மரணம் வேற, வாழ்வு வேறன்னு வேறன்னு இந்த தனித்தனியாக வச்சுருக்கோம்ல. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அதை புரிஞ்சிக்க முடியுமா? ஆனால் அதான் உண்மை. அனைத்தும் ஒன்றே, எல்லாம் ஒன்றாய் நிற்கிறது. ஆனால் காட்சி வடிவத்தில், இந்த காட்சி வடிவம் என்பது எதை முன்னிட்டு வருகிறது? இடம், காலம், டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்தையும் காலத்தையும் கடக்க தெரிந்தவனுக்கு இது எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது என்பது தெரியும். என்ன இடம், என்ன காலம்? அன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு ஆள் போகுது, இல்லை இது இன்னார் தானே, நம்மளை பார்த்துட்டு ஏன் பார்க்காம போகிறாங்க, என்ன வரோம், கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னா, கூப்பிடுதோம், வேணா பேசி பாருங்கள். கூப்பிட்டாச்சு, என்ன நீ இன்னார் தானே, ஏன் சும்மா நீயாட்டு பார்க்க, என்ன சண்டையா? ஃபாதர் எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியலையே ஃபாதர். யாரும் தெரியல, நல்லா பாரு, இன்னார் தானே பேரை சொன்னா, அது எங்கள் அம்மா ஃபாதர். இல்லை அம்மாவும் அம்மாவும் ஒரே மாதிரி இருக்கீங்க, வயசு 30 வருஷம் ஏறக்குறைய நீங்கள் கணக்கு பண்ணணும், ஒரு 30 ஆண்டு இடைவெளி. ஆனால் டைம் ஸ்பேஸ் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, காலம், அது அந்த காலம், இது இந்த காலம்னு. எல்லா காலமும் கடவுளுக்கு ஒன்று தான். ஆனால் ரெண்டு வேற வேற வடிவம், வேற வேற பேரு, வேற வேற ஊரு, அல்லது வேற வேற சிந்தனை, வேற வேற டேஸ்ட், வேற வேறன்னு ரெண்டா வச்சு பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் இதில் இருந்து இப்படி மேலே நோக்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும், ஆட வாழ்ந்ததே வாழ்ந்து, சாப்பிட்டதே சாப்பிட்டு, பேசினதையே பேசி, சண்டை போட்டதுக்கே சண்டை போட்டு, நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் போராடிட்டு இருக்கமே சண்டை சச்சரவுன்னு. நீங்கள் உங்கள் இடத்தை காப்பாற்றவோ, அல்லது உங்கள் பேரை காப்பாற்றவோ, அல்லது எதுவோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கோ இந்தான்னு முட்டி ஓதுடுங்கல்ல. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனும் அதுக்கு தான் ஓடினா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனும் அதுக்கு தான் ஓடினா, உங்கள் பூட்டனுக்கு பூட்டம்னு சொல்லப்படுகிற ஏதோ ஒரு காலத்தில் உள்ளவனும் அதுக்கு தான் ஓடினா, உன் பிள்ளைக்கு பிள்ளை, பேர பிள்ளை அதுக்கு தான் ஓட போகுது. என்னடா நடக்குதுங்க? இந்த பூமி பந்து. அதான் சொன்னேன் தொடக்கத்திலே, 1 1 2ன்னு சொன்னாலே புரியாத உலகத்தில் இப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஓகே, இது வேற ஏதோ ஒரு விஷயம். அப்போ விண்ணேற்பு என்பது, விண்ணகம் என்பது எங்கே இருக்கு? விண்ணகம்னா என்ன, விண்ணேற்புனா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு கடவுளை ரொம்ப 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 பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுட்டு, அந்த பிள்ளையை 15 வயசு வரைக்கும் பார்த்து பார்த்து வளர்த்துட்டு, அந்த பையன் 15 வயசுக்கு மேலே என்ன அப்படின்னு திமிரி நிற்கும் போது, ஐயோ இவன் கெட்டு போயிடுவானோ, அங்கே போய் தப்பு பண்ணிடுவானோ, இங்கே போய் தப்பான பழக்கத்தை பழகிடுவானோ, அந்த பையன் கூட சேராது, இந்த பையன் கூட சேராதுன்னு இப்படியே அணை போட்டு அந்த பையனை ஒரு 25 வயசு வரைக்கும் வளர்த்து, பிறகு ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சு, கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த பிள்ளையோ பையனோ, உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, ஐயோ வாழுமா வாழாதான்னு ஒரு வேலையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி, வேலையை பார்த்தாலும் அதை சேர்த்து வைக்க கற்றுக் கொடுத்து, பிறகு அதுக்கு ஒரு வீட்டை கட்ட சொல்லி கொடுத்து, அதுக்கு வாழ வழிவகுத்து, அதுக்கு ஒரு பிள்ளை வரைக்கும் பாருங்க, அதையும் தூக்கிக்கிட்டே அலைஞ்சி, அதையும் ஒரு 15 வயசு 20 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு, அதுக்கும் கல்யாணம் பார்த்துட்டா நமக்கு நிம்மதியாக இருக்குமே. நமக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுது? ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து அப்பா திருப்தியா வாழ்ந்தையா அப்படின்னு முடிக்கணும்னா ஒரு 70-80 வருஷம் தேவைப்படுது. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அல்லது 5 பிள்ளையோ, ஒரு வாழ்க்கையை ஒரு குடும்பத்தை நிம்மதியாக பார்க்கறதுக்கே நமக்கு 70-80 வருஷம் தேவைப்படுது. ஆனால் இந்த கடவுள் இந்த பூமியை படைச்சி ஒரு நம்ம ஊர் இந்தியாவில் மட்டுமே இப்போ ஏறக்குறைய 200 கோடி நெருங்குதுங்கிறான், உலகம்லாம் சேர்ந்து 800 கோடி மக்கள் தொகைங்கிறான். இதை 800 கோடி குடும்பத்துக்கும் மக்களுக்கும் விலங்கு இருக்குது, பூச்சி இருக்குது, புழுப்பட்டை இருக்குது, கடல் வாழ் விலங்குகள் இருக்குது, வானத்து பறவைகள் இருக்குது, இதெல்லாம் படைச்சிட்டு 6 நாளையில் படைச்சிட்டு 7வது நாளையில் வா சூப்பர் எல்லாம் நல்லா இருக்குன்னு கண்ணை மூடி நிம்மதியாக ஒரு மனுஷனால் உட்கார முடியும்னா அவன் கடவுள். எந்த மனுஷனால இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு போதும் நல்லா செஞ்சோம், நல்லா இருக்கு, பாப்போம் பார்த்துக்கோ, லைஃப் பார்த்துக்க, போ நீ செய்ய, ஒன்றும் அவசரம் இல்லை, ஐயோ முட்டிக்கிட்டனே கொஞ்சம் வலிக்கும், கொஞ்ச நேரம் அழுத பிறகு சரியாயிரும் போ அப்படின்னு சொல்லுகிற என் பிள்ளைக்கு முட்டிடுதே அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வலிச்சுதோ இல்லையோ, எனக்கு நெஞ்சிலிருந்து ரத்தம் சொல்லன்னு வருது, கண்ணிலிருந்து கண்ணீரா பொலன்னு வருது, 10 ஆஸ்பத்திரிக்கு நான் தூக்கிட்டு போகிறேன். ஆனால் ஆண்டவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கையை கட்டி உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு நீ போடா ஆண்டவரே நாங்கள் அழிவின் சிகரத்தை கண்டுபிடித்து விட்டோமே, அணுகுண்டை கண்டுபிடித்து விட்டோமே, என்ன கொஞ்சம் பேர் சாவானா செத்துட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லதை திரும்ப கண்டுபிடிச்சிருவா, போ. கடவுளியா இவ்வளவு நிதானமாக உட்கார்ந்துருக்கிறாரு, கடவுளியா இவ்வளவு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு, அவரால் உட்கார முடிஞ்சதுன்னா அதான் கடவுள். உட்கார முடியாதவன் கடவுள் கிடையாது, சாத்தான். பேயா அலையாதல அப்படிம்பாங்க, சாமியா அலையாதலன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? கடவுளா அலையாதல் எவனாவது சொல்லியிருக்கானா?
நாயா அலையாதன்னு சொல்லுவாங்க, பேயா அலையாதன்னு சொல்லுவாங்க. அலையா அலையுது மனசுன்னா அது பேய் மனசு. சாந்தமாக அமைதியாக என்ன நடந்தாலும் அப்படியா ரைட்டு அப்படின்னு உட்கார்ந்துருக்குன்னா அது கடவுள் மனசு. அதுவும் பாருங்க, 6 நாள் படைத்தார், நல்லதென கண்டார், படைத்தார், நல்லதென கண்டார், தான் படைத்த அனைத்தையும் கண்டார், அனைத்தும் முழுமையடைந்திருப்பதை கண்டு. இந்த உலகத்தில் என்னதுதான் முழுமையாக இருக்குது? நமக்கு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்தோம்னா எதுவுமே புரிபட மாட்டேங்க, எல்லாம் அறகுறையாக நிற்கி. மனுஷங்களை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, மொத்தத்தில் ஒரு மரமட்டை எடுத்துக்கோங்க, உலகத்தை எடுத்துக்கோங்க, விலங்குகளை எடுத்துக்கோங்க, வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, எல்லாம் அப்படி 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 அபரீதமாக செல்வ செழிப்பாக கபகபனா அள்ளி கிடக்கு. தேடி தேடி பெற வேண்டியது இருக்குது. சும்மா கிடந்தா புல்லு முளைக்கி, சும்மா கிடந்தா நெல் முளைக்கல. கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் நெல் முளைக்கி. அந்த நெல்லுக்கும் வர வச்சு அதை வச்சு பார்க்கவும் போக. இந்த கடவுள் நல்லா படைச்ச கடவுள் நல்லா படைச்சிருந்தா நெல்லை புல்லில் விளைய வச்சிருக்கணும். அப்படின்னா நான் ஒன்றுமே செய்ய வேண்டாமல, எப்போ போனாலும் தான் நெல்லை அறுத்துட்டு வந்துடலாம்ல. ஏமா கள்ளி செடி சும்மா காட்டுக்குள்ள இல்லை, தண்ணியே இல்லைனாலும் வளருது. அந்த கள்ளி செடியில் மாங்காய் காய்ச்சதுன்னா, கொய்யாக்காய் காய்ச்சதுன்னா வருஷம் ஃபுல்லாக பிடிங்கி தின்னுட்டு நிம்மதியாக தூங்குவானா இல்லையா? அந்த கள்ளி செடி ஒன்றுக்கு உதவாத செடி, முள்ளு செடி ஒன்றுக்கு உதவாத செடி, அதெல்லாம் வெயில்லையும் என்னுமே இல்லைன்னா நிற்கிது. இதெல்லாம் முழுமையாப்போ. ஆனால் அந்த ஆள் என்ன செஞ்சான்? நான் படைத்ததெல்லாம் நன்றாக இருக்கிறதுன்னு முழுமையாக கையை கட்டி 7வது நாள் உட்கார்ந்தான். இப்படி உட்கார முடிஞ்சால் அந்த ஆளுக்கு பேர் கடவுள். நீங்கள் அப்படி உட்கார்ந்தா நீங்களும் கடவுள் நிலைக்கு வந்துட்டீங்க. இது என்னடா, அப்போ என்ன நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு உலகம் எக்கேடு கெட்டு போனால் என்னடா உட்கார்ந்துருக்கணும்? அந்த கடவுள் அப்படியா உட்கார்ந்துருக்கிறாரு? புரியுதா? விண்ணேற்பு என்பது எங்கேருந்து தொடங்குதுன்னு அதை விடுங்க. இயேசு கிறிஸ்து ஏமா ஒரு குடும்பத்துக்கே எனக்கு 70-80 வருஷம் தேவைப்படுத, இந்த கடவுள் இந்த உலகத்தை திருத்த வந்தேன்னு சொன்னாள். இந்த ஒட்டுமொத்த உலகமும் கெட்டு போச்சு. இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய பூப்பி வந்து உலகத்தெல்லாம் திருத்ததுக்கு எத்தனை வருஷம் தேவைப்படும்? ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு 70 வருஷம் வேணும்னா இவ்வளோ குடும்பங்களையும், இவ்வளோ மனுஷர்களையும், இவ்வளோ விலங்குகளையும் வாழ வைக்கணும்னா அந்த கடவுளுக்கு எத்தனை வருஷம் வேணும்? 3 வருஷம். அதுவும் மொக்கையாக கொஞ்சம் சீடர்களை தேர்ந்தெடுத்து படித்தவன் படிக்காதவன், உருப்பட்டவன் உருப்படவன், காட்டி கொடுக்குறவன் ஓடி போகிறவன் அப்படின்னு இவனோடலாம் தேர்ந்தெடுத்துட்டு இந்த வச்சுக்க சொன்னது புரிஞ்சுதா, செஞ்சது புரிஞ்சுதா, பாதத்தை கழுவுனேன், அதை பண்ணேன், இந்த பாத்தியா அப்பத்தை பழுகுனேன், பார்த்துட்டியா ஐயோ எங்களுக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாதா, சரி விடு, இவ்வளோதான் விவரம், டாட்டா. 3 வருஷத்தில் போயாச்சு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த விண்ணேற்பு என்பது கடவுளை பற்றியது அல்ல. சூரியன் உதிப்பதும் மறைவதும் சூரியனை பற்றியது அல்ல, பூமியை பற்றியது. கடவுள் காலங்களை கடந்தவர், இடங்களை கடந்தவர். காலத்தையும் இடத்தையும் கடக்க தெரியாததனால் இந்த மாயைக்குள், இந்த உருவங்களுக்குள் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். காலத்தையும் இடத்தையும் கடக்க தெரிவதற்கு என்ன தேவை என்றால் நம்பிக்கை தேவை. என்ன நம்பிக்கை? எல்லாம் நல்லா நடக்கும், நல்லா தான் நடக்குது. பூமி பந்து இவ்வளவு கொடுமையா, இவ்வளவு கொடூரமா இருக்கு. ஆண்டவராகிய கடவுள் இதோ அனைத்தையும் நல்லதென்று கண்டேன் என்றும். அப்ப அவருடைய பார்வையை பார்த்தீங்களா? 3 வருஷத்துல விதைச்ச முளைக்கும் நம்பினாரு, இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. 2000 வருஷமாச்சு. ஆனா நமக்கு, நான் இன்னைக்கு ரோஜா பூ நட்டா காலையில சாயந்தரம் எனக்கு கொண்டையில வைக்கிறதுக்கு முளைக்கணும். நான் காலையில் மாமரம் நட்டோம்னா எனக்கு மத்தியால பசிக்கு மாங்காய் என்ன செஞ்சிடணும்? காய் கொடுத்தணும். நான் ஒரு காரியம் செஞ்சோம்னா உடனே போய் எட்டி பார்ப்பேன், வேலை நடந்துடுதா இல்லையான்னு. எனக்கு பலன் நான் தூக்கி குப்பையில் போட்டுருவேன். காலங்களுக்குள் சிக்கி கொண்டோம். கடந்த காலம் என்பது கவலையை மட்டும்தான் தரும். எதிர்காலம் என்பது அச்சத்தை, பயத்தை மட்டும்தான் தரும். எவன் ஒருவன் கடந்த காலத்தையும் விலக்கிவிட்டு எதிர்காலத்தையும் ஒதுக்கிவிட்டு நிகழ்காலத்தில் மட்டும், இந்த நிகழ்காலத்தில் இருப்பதுக்கு சும்மாலாம் இல்லை, பயிற்சி வேணும். மைண்ட்ஃபுல்னஸ் யூடியூப்பில் போய் அடிக்கணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு அடிங்க, அல்லது ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி அடிங்க. 2 விதமான தத்துவ தியரிகள் அல்லது ஒரு தியான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா பேசிக்கிட்டு தான் இருப்போம், ஆனால் ஏன் புத்தி எங்கே நிற்கணும்? இந்த உச்சிலிருந்து உள்ளங்கால் இருக்குல்ல, இதுக்குள்ளே நிற்கணும். நான் பேசிக்கிட்டு தான் இருக்கணும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் ஐயோ அப்படின்னு இங்கே பார்த்து செய்யக்கூடாது. இங்கே பார்த்து என்ன செய்யணும்? அல்லது ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. டி சில்வா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறான். மோட்டாரை வச்சு அவன் மைண்டுக்கு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி சொல்கிறான். அதனால் ஆல்ஃபா வேவ்ஸ் மெத்தட் அப்படின்னு அடிங்க. நாம் எப்போது என்ன வேவ்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது காமா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறான். கொடூரமான ஒரு அலை. அதனால தான் வயசாகிடுது, அதனால தான் நோய் வருது, அதனால தான் இந்த உடம்பு வந்து அப்படியே தவங்குது. ஒரு பிளாஸ்டிக் பையில்
தண்ணியை ஊற்றுனா கொஞ்சம் நேரம் ஓடும். வெந்நியை ஊற்றுனா, அதுவும் ஆசிட்டை ஊற்றுனா, இந்த காமா வேவ்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஆசிட் மாதிரி இந்த மண்டலத்தில் ஓடுறது. நான் ஏறக்குறைய 1 மாதம் நடத்த வேண்டிய தியரியை ஒரு 10 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் யூடியூப்பினுடைய உதவியோடு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, மைண்ட்ஃபுல்னஸ், ஹார்ட்ஃபுல்னஸ், இந்த ரெண்டையும் பற்றி பார்க்கணும். ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் இந்த ஹியர் அண்ட் நவ்னு சொல்கிறான்ல, இங்கே நீ இப்போது இருக்க பழகினால் உனக்கு கடவுள்னா என்னன்னு புரியும், கடவுள் தன்மைனா என்னன்னு தெரியும், இயேசுநாதர் என்ன சொன்னார்னு புரியும். அதற்கு இன்றைய 2வது வாசகம் உதவி செய்து. நல்லா கவனிங்க. தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் இப்போ சொன்னேன்ல, இன்னொரு 10 நிமிஷமா 12 நிமிஷமா பேசியிருக்கேன்ல, இந்த 12 நிமிஷம் நான் சொன்னது எல்லாம் இதுதான். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய 4வது கடிதம், தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். என்ன ஒருமைப்பாடு? நீயும் நானும் ஒன்று. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது, வயசு வித்தியாசம் கிடையாது, காலம் வித்தியாசம் கிடையாது. இங்க இருக்கவங்க மட்டுமில்ல, செத்து போனான்ல என் பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு அப்படி இப்படின்னு, அவன் 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 அப்பனுக்கு அப்பன், எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு பிள்ளை, இது எல்லாமே ஒன்று. ஒரே ஒருமைப்பாடு. எப்படிப்பட்ட ஒருமைப்பாடாம் இங்க சொல்றாரு பாருங்க. உடல் ஒன்றாய் இருக்கிறது, உறுப்புகள் பலவாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒருமை. அன்பும் வெறுப்பும் ஒண்ணுதான். அன்பு செய்யறது தான் வெறுப்பு செய்யும். அன்பு இந்த எண்டுனா வெறுப்பு இந்த எண்டு. அன்புலையும் கொலை செய்வான், வெறுப்புலையும் கொலை செய்வான். அன்புலையும் காசு கொடுப்பான், வெறுத்து போய் இந்தா வச்சு தொலை நாய அப்படின்னு காசு கொடுப்பான். அன்பு செய்யறதெல்லாம் வெறுப்பும் செய்யும். நீங்க அதனால எல்லாத்தையும் தனித்தனியாலும் பார்க்க முடியாது. வெற்றியும் தோல்வியும் ஒன்று. தோல்வி வெற்றியினுடைய முதல் படி, வெற்றி என்பது கடைசி படி. நீ முதல் படியில் நின்றுட்டு இதுக்கு மேல நான் போக மாட்டேன்னு படுத்து கிடந்தா கடை நகர்ந்து போய்கிட்டே இருந்தனா வெற்றி வராம போகாது. நீங்க எதெல்லாம் ரெண்டுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரெண்டு கிடையாது, எல்லாம் ஒன்று. இப்போ அழகா தெரியும். வயசாயிடுதுன்னா கிழவன் கிளவி ஆயிருவ, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு நீ தான். கிளவியான பிறகு கிழவனான பிறகு நான் கிடையாது, நான் வாலி வயசுல இருந்த மாதிரி இதுதான் இது நான் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாம் ஒன்று. தூய ஆவி அருளுகின்ற ஒருமைப்பாடு. அப்போ இந்த உலகத்தில் பகைவன் என்றும் கிடையாது, நண்பன் என்றும் கிடையாது, எல்லாம் உயிர். பிள்ளை என்றும் கிடையாது, அடுத்தவன் என்றும் கிடையாது, எல்லாமே உயிர், எல்லாமே உறவு, எல்லாமே மனசு. தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. ஒன்றே 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 ஒன்றே. நான் சொன்னதெல்லாம் வந்துடுச்சா? பிரியமானவர்களே, இப்படி இருந்தா என்ன லாபம்? ஏன் சாமி நாங்க இப்படி இருக்கணும், எதனால இப்படி வாழணும்னா நல்லா கவனிங்க. அப்படி இருந்தா நீங்கள் பின்வரும் அருளும் அடையாளங்களை செய்வீர்கள். என்ன செய்வீர்கள்? பேய்களை ஓட்டுவீர்கள். பேய் ஓட்டணும்னா கடந்த காலத்திலே நீங்க நிற்கக்கூடாது, எதிர்காலத்திலே நிற்கக்கூடாது. நிகழ்காலத்தில் இப்படி நின்னா பேயை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள இன்சைட்டாகவே வரும். கடவுளே பேசுவார், நீங்களாம் பேச வேண்டாம். கடந்த காலத்தை பேசினால் நீங்கள், எதிர்காலத்தை பற்றி பேசினால் நீங்கள், உங்கள் மூளை அல்லது உங்களுடைய அந்த ஈகோ அல்லது உங்களுடைய அந்த உருவாக்கம், மன உருவாக்கம். ஆனால் ரெண்டையும் விட்டு விட்டு நீங்கள் அப்படி நிகழ்காலத்தில் நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு சக்தி வரும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டியா, போய் பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இப்படி நட்டவன் நின்று தலையில் கை வச்சு இந்த மூளையை உடம்பு முழுக்க நிதானப்படுத்திட்டு போய் பரிமாறணும். அப்படி நீங்கள் பரிமாறலன்னா என்ன ஆகும்னா, நாயை சாப்பிட்டியா, எவ்வளோ நேரம் ஆச்சு இப்படின்னு இந்த கோபத்தை கொண்டாந்து இங்கே பரிமாறுவீங்க. சாப்பிட்ட சாப்பாடு உடம்புக்குள்ளே சேர்றதை விட எதுதான் உடம்புக்குள்ளே போய் சேரும்? இந்த கோபம் தான் சேரும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட அந்த பையனோ பிள்ளையோ புருஷனோ பொண்டாட்டியோ பாம்பு மாதிரி தான் நிற்கும். ஏன்னா நீங்கள் பரிமாறினது சாப்பாடு கிடையாது, கோபம். ரொம்ப சிம்பிள். ஒரு காரியத்திலிருந்து அடுத்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி சமநிலைக்கு வந்துடணும். மைண்ட்ஃபுல்னஸ் நாங்கள் அதை தான் சொல்றோம், அல்லது இந்த ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இதோ நீ மீட்பு பெற்றவனாய் இந்த நிலைக்குள் வந்துவிட்டால் பேய் ஓட்டுவாய், புதிய மொழியை பேசுவாய். புதிய மொழினா புரியும் மொழியை பேசுவாய். நீங்க பேசுறது எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். ஏன் புரியும்? நீங்கள் இப்படி நிற்பீங்க, பேசணுமா பேச வேண்டாமான்னு உங்களுக்கு தெரியும். பேசணும்னா பேசுவீங்க, இல்லைனா அமைதியாக நிற்பீங்க, இப்படி பார்த்து சிரிப்பீங்க. அந்த சிரிப்புக்கே அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். நம்ம கோபத்திலையோ பதட்டத்திலையோ இருக்கோம், எதுக்கு இருக்காள் நிதானமாக இருக்குது, அவங்க தன்னால் நிதானமாக ஆவார்கள், அவர்களும் சமநிலைக்கு வருவார்கள், இந்நிலைக்கு இப்புள்ளிக்கு வருவார்கள். ஆகவே பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். பாம்பு எல்லாம் கொத்தாது. எந்த உடம்புக்குள்ள எந்த மனுஷனுக்குள்ள பதட்டம் இருக்கோ அந்த உடம்பு நமக்கு தீமை செய்யுமோன்னு பாம்பு நினைக்கும், அப்போ தான் கொத்தும்.
எந்த உடம்பு சமநிலையில், இந்நிலையில், இந்த புள்ளியில் ஹியர் அண்ட் நவ்னு சொல்லப்படுகிற தியான நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாம்பு வந்தால் நீங்கள் அப்படியே பிடிச்சி தூக்கி ஒரு முத்தம் கொடுத்து விட்டா கூட அது வாட்டு போகும். ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் தீமை கிடையாதுன்னு அதுக்கு தெரியும். பாம்புகளை கையால் பிடிப்பர், அதோ கொல்லும் நஞ்சை குடித்தாலும் தீங்கிழைக்காது. அதாவது மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு, மறுநாள் காலையில் டாக்டர்கிட்ட போவாங்க. எதுக்குன்னா ஃபுட் பாய்சனா. மத்தியானம் சாப்பிடும்போது ஏன் உனக்கு ஃபுட் பாய்சன் தெரியல, அதான் உனக்கு அது பாய்சன். இந்த நிலை ஹியர் அண்ட் நவ்னு சொல்லப்படுகிற தியான நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னா சாப்பாடு வாயில் வச்ச உடனே தெரியும் இது நல்ல சாப்பாடாக இருக்குதா கெட்ட சாப்பாடாக இருக்குதா, மாறிடுச்சா மாறலையா, நீங்கள் எதை சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க. வச்ச உடனே வேண்டாம், கொல்லும் நஞ்சை நீ குடித்தாலும் தின்றாலும் உனக்கு எந்த தீங்கையும் வராது. உள்ளே போன உடனே உடம்பு சொல்லிடும் இது ஆகும் ஆகாது, செய்யும் செய்யாது. பிரியமானவர்களே, ஆகவே இந்த 3 வார்த்தைகளை குறித்து ஆழமாக தியானிப்போம். ஆண்டவர் எங்கேயும் போகல, நம்ம கூட தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். ஆனால் உணர்கிற பக்குவம், புரிகிற பக்குவம் நமக்கு வேண்டும். நீங்கள் விரும்பினால் புதுமைகள் செய்து, நீங்கள் விரும்பினால் அப்படி ஆர்ப்பாட்டமாக ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை வாழ முடியும். எனவே கடவுளை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நம்ம பூசையில் எல்லா நேரமும் கடவுளை எப்படி சொல்கிறோம்? இதய அமைதியே இறைவா. அந்த இதய அமைதி அப்படிங்கிறது அந்த நவ், இப்போது இங்கே இந்த நிலை, காலத்தையும் இடத்தையும் கடந்த நிலைக்குள் வருகிற பொழுது அந்த இதய அமைதி வரும். அத்தகைய இறைவனை நாம் விண்ணேற்பு என்றவுடன் எங்கேயோ போயிட்டார்னு இல்லை, நம்முள் நிறைந்தார் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். வாழ்வின் ஊற்று இறைவா, படைப்பனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க நீர் ஏற்படுத்திய எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நற்செய்தி அறிவிக்க நீர் தந்துள்ள கட்டளையை தங்களது பணிவாழ்வின் மையமாக கொண்டு நற்செய்தி பணி செய்யவும், உமது உடனிருப்பால் ஆற்றல் பெற்று நற்செய்தி அறிவிப்பு பணியில் எதிர்கொள்ளும் அனைத்து தடைகளையும் கடந்து செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டின் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம்.
எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களாக இருக்கவும் மக்களின் நல்வாழ்வு என்னும் ஒரே எதிர்நோக்கையை முன்னிறுத்தி செயல்படவும் அருள் தாரும். குறிப்பாக எம்முடைய நாட்டில் மக்களின் நலனில் உண்மையான அக்கறை கொண்டு செயல்படும் நல்ல அரசு மலர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். பல நிலைகளில் மக்களை பிளவுபடுத்தும் தீய எண்ணம் கொண்டவர்கள் ஆற்றலும் செயல்படும் இச்சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் எம் நாட்டின் தனிப்பெரும் சிறப்பு மேலோங்கி இருக்க ஏதுவாக புனித பவுல் சொல்வது போல மக்கள் ஒருமனப்பட்டிருக்கவும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு அமைதியுடன் வாழ அருள் தர இறைவா மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, எம் பங்கிற்காகவும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் எம் பங்கின் ஆன்மீக சமூக பொருளாதார வளர்ச்சி என்னும் ஒரே எதிர்நோக்கு கொண்டு செயல்படவும் எம்முடைய குடும்பங்களிலும் நம்பிக்கையும் ஒருமைப்பாடும் சிறந்து எம் குடும்பங்கள் வளர்ச்சியடையவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது திருமகனின் வணக்கத்திற்குரிய வெண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகிறோம். இப்புனிதமிக்க பரிமாற்றத்தால் நாங்கள் விண்ணகத்திற்குரியவற்றை நாட அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றாலும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர்கள் வியப்புற இந்நாட்களில் விண்ணகங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகத்திற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அல்ல, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கை தருவதற்காகவே. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய திருத்தலத்தில் எவ்வளவு புதுமைகள் நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், கண்கூடாக பார்க்கிறீர்கள். கடந்த 2 ஆண்டுகள் மாபெரும் அதிசயங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. கூட்டம் கூட்டமாக வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக வருகிற 19, 20, 21, அதாவது அடுத்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள் தியானம், பெரிய கூட்டம், நற்செய்தி கூட்டம். ஆவிக்குரிய இந்த நற்செய்தியை வாழ்வாக்குவதற்கு, நம்முடைய வாழ்விலை விடுதலைகள் பெற்று எல்லா கவலைகளும், குறிப்பாக பொருளாதார சிக்கல்கள், திருமண காரியங்கள், குழந்தை பேர்கள், நோய்கள் நீங்குதல், குடும்ப சமாதானம், சண்டை சச்சரவுகள் ஓய்தல், பக்கத்து வீடுகளில் இருக்கிற இதெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்காக ஒரு பெரிய எழுப்புதல் நமக்கு திட்டமிடுகிறோம். நிறைய பேர் வருவார்கள். நான் அன்போடு கேட்பது ஒன்றுதான். ஏன்னா நமக்கு அறிவிப்பு கொடுப்பதில்லை. தனியாக பங்கு தந்தை வந்து நின்று இதெல்லாம் ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்னு முக்கி சொல்கிறதில்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரியமானவர்களே, இந்த 3 நாள் உங்களுடைய முழுமையான வருகை தேவை. அதாவது யாரெல்லாமோ வந்து அருள் பெறுவார்கள், ஆசீர் பெறுவார்கள். ஆனால் அருகில் இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற, ஏன்னா பங்குலையுமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூசை எங்கேயும் கிடையாது. இங்கே தான் மதியம் 3 மணிக்கு, காலை 10 மணியிலிருந்தே அந்த நடைபெறும் கூட்டம். அதற்காக தந்தையர்கள் வருகிறார்கள். குமிழியிலிருந்து 10 பேர் கொண்ட குழு வருகிறது, தூய மிக்கேல் அதிதூதர் குழுவினர். எனவே தயவு செய்து அன்பு குழந்தைகளே, இல்லை ஃபாதர் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு முறை இதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுவும் இந்த நடுத்திருப்பலியில். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு இருக்குது. கடந்த நாட்களில் என்னால் பார்க்க முடிகிறது. நம் வீட்டு பிள்ளைகள், நம்முடைய ஊர் விகே புதூர், அண்ணா நகர், ராஜகோபாலபேரி, அதிசயபுரம், எல்லா இடத்துலையும் தகவல் சொல்லியாச்சு. நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும். பக்கத்து பங்குகளிலிருந்து நிறைய வருவார்கள். ஆனால் நாம் முழுவதும் காலை 10 மணிக்கு உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கிறேன். 9:30 மணிக்கு ஜோமால, 10 மணிக்கு தியானம் ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு இவ்வளோ பேர் நீங்கள் வரணும். தயவுசெய்து பாசத்தோடு, அன்போடு, நான் உரிமையோடு பங்கு தந்தை என்கின்ற முறையில் கேட்கிறேன். நீங்கள் வர வேண்டும். 1. 2வது ஜெபிக்க வேண்டும். இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் தனி ஜெபத்தில் இந்த 3 நாளில் இதோ இந்த ஆலயத்திலிருந்து
ஒரு 1,00,000 மக்களாவது முழுவதும் இந்த நாட்களில் பெரிய ஆசீரை பெற வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. அமளிநகர் பங்கு அமளிநகரில் இருக்கும் தகப்பனார் டென்சன், தாய் ஜெயந்தி இவர்கள் மகன் ஜென்சனுக்கும், சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் ராபின்ஸ்டன், தாய் பாத்திமா இவர்கள் மகள் அமல புஷ்ப ரெமினாவுக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. இத்திருமண அறிக்கையில் தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 13ஆம் தேதி திங்கள் காலை 9:30க்கு திருமண திருப்பலி. 14ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 16ஆம் தேதி வியாழன் BBS வகுப்புகள் நிறைவு பெற்றது. கலை நிகழ்ச்சிகளும் பரிசு வழங்கலும் நடைபெறும். ஆகவே மாலை 7 மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து BBS நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் வருக. 17ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 18ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 19ஆம் தேதி ஞாயிறு நம் பங்கு ஆலயத்தில் 19, 20, 21 ஆகிய 3 நாட்களும் தியானம் நடைபெறுகிறது. ஆகவே அன்று மாலை 3 மணிக்குத்தான் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். காலை 10 மணிக்கு தியானம் ஆரம்பமாகும். தியானத்திற்கு அனைவரும் தவறாது வந்துவிட கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் குழந்தையேசு அன்பியம். குழந்தையேசு அன்பியத்துக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். புனித கலிலேயாவின் திருவுருவம். இந்த வாரம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஸ்டீபன் புனித இல்லத்திலிருந்து ரிச்சர்ட் நிரோஸ் இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்து செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறை அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பண்பற்ற எம்மை இட்டுச் செல்ல செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.